அம்மா பிள்ளை பாத்துக்கங்க. போறதுல தான் வரும் சித்தி. ஐயோ கண்டக்டர் இருப்பாருமா. போலாமா? நமக்கு தான் காட்டுறானா, நம்ம பாக்குறோம் தான் காட்டுறா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு திருச்செந்தூர் சீரீஸ். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது முத்தாரம்மன் கோயில் தாங்க. இது வந்து திருச்செந்தூர்லேருந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த சின்ன திரை ஆக்ட்ரஸ் எல்லாமே குரூப்பாக டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, ரீல்ஸில் ஷார்ட்ஸில் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அது வந்து இந்த கோயில் தானா ரொம்பவே ஃபேமஸாக எனக்கு இப்போ தாங்க தெரியும். இப்போது லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் மணப்பாடு ஷேர் பண்ணிப்போம், ஹோலி கிராஸ் சர்ச்சு. ஆக்சுவலாக முத்தாரம்மன் கோயிலுக்கு அப்புறம் தான் மணப்பாடு வந்தோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாமிரபரணியோட கிளையாருங்க. ஆன் த வேல டிரைவர் அண்ணா எல்லாமே சூப்பராக காட்டினாரு. இந்த இடம் வந்து செந்தாமரை விலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் தான் ஆசையாக ஓடி ஓடி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு அக்கா கேஷுவலாக உட்காந்து துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது, நாங்கள் ஆசையாக பார்க்குற விஷயம்லாம் இங்கே ரொம்ப சூப்பராக கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பாம்பு தாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ரான உடனே பாம்பு எங்களை கிராஸ் ஆச்சு. டிரைவரை நான் நிறுத்தி வேகமாக பாருங்கன்னாரு. என் ஹஸ்பண்ட் காருக்குள்ளே இருக்கும் போதே காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே கீழே இறங்க ரொம்ப பயந்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வன திருப்பதிங்க. ரொம்ப போகிற இடம் ஃபுல்லாக இந்த செம்மணலாக தான் இருந்துச்சு. பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருந்தேன்னு சொன்னாங்க. இந்த தாமிரபரணியில் கிளைமேக்ஸு, அதுக்கப்புறம் வில்லு பட கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த படம் எல்லாமே இங்கே தான் எடுத்ததாக சொன்னாங்க டிரைவர் அண்ணா. என் அம்மா மணலை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கோலம் போட எடுத்துகிட்டு போயிடலாமான்னு நினச்சாங்க. கடைசியாக பார்த்தா அது மணலாக போயிடுச்சு. அடுத்தது வன திருப்பதி ரீச் ஆகிட்டோம். 2:30 மணிக்கு தான் நட திறப்புனாங்க. பசி இல்லைனாலும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே சரவண பவன் ஹோட்டல் ரொம்ப சூப்பராக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை தயிர் சாதம் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே இறங்குறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இயற்கையோட அழகே எப்பயுமே அதிசயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான். ஒரு பக்கம் ஃபுல்லாக கடல் மணல், இந்த பக்கம் ஃபுல்லாக செம்மணல். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்தது இந்த பேசஞ்சர் ட்ரெயின் தான். இதெல்லாம் ஒரு அதிசயமாக காட்டுறியேமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம சிட்டியில் இதெல்லாம் இருந்தாலுமே பிஸி லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு எங்கெங்க நேரம் இருக்குது ரசித்து பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்திருந்தது இந்த தெரிக்காடு தான். 5-6 மைல் ஒரே இடத்துலையே இருந்துச்சு. அதில் 1 மைல் மட்டும் தொகை விரிச்சிருந்துச்சு. திரும்பி நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் ரிவர்ஸ் எடுத்து பார்க்குறோன்னு தெரிஞ்சோடனே இந்தாங்க என் அழகை பாருங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து எங்கே போனோம், ஆக்சுவலாக எங்களுக்கு திருநெல்வேலி நைட்டு 9:15க்கு ட்ரெயின் இருக்குது. அதுக்கு இடையில என்னென்ன பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.